கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை 81ஆம் சங்கீதத்தின் 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த கால ஓலை தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கொண்டு வந்து உங்களுக்கு ஜெபிப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் அனுப்பின ஜெப விண்ணப்பங்களுக்காக, நீங்கள் போன்ல அழைத்து தெரியப்படுத்தின உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தைரியமாய் இருங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோம். நாங்களும் உங்களுக்காய் திறப்பில் நின்றிருக்கிறோம். நிச்சயம் கர்த்தர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை நடத்துவார் என்று உங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு நேராய் நாம் போவோம். நாம் வாசிக்க கேட்டதான அந்த சங்கீதத்தின் வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி, கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த கால ஓலை அந்த வார்த்தையை ஒரே வார்த்தையில் நாம் சொல்ல வேண்டுமானால் த பெஸ்ட் கர்த்தர் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லுகிறார். ஏனெனில் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அவர் சொன்னார், எனக்கு நிகரான ஒன்றும் இந்த பூமியில் இல்லை, நான் வானத்திற்கும் பூமிக்குமான தெய்வம் என்று சொல்லி இருக்கிறார். தாவீதை கேட்டீங்கன்னா அவர் சொல்லுகிறார், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர் என்று சொல்லி, இவ்வளவு பெரிய தெய்வம் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அதாவது உங்களுக்கும் எனக்கும், தேவனை நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கிறதான பெஸ்ட கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லி இந்த 10ஆம் தேதி காலை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த 2026 10ஆம் தேதிக்கு நேராய் வந்து விட்டோம். நாங்கள் என்ன செய்வோம், இன்றும் ஒன்றும் இல்லையே என்று சொல்லி கலங்கி திகைத்து சூழ்நிலையை பார்த்து எல்லாம் ஏமாற்றமாய் இருக்கிறதே என்று சொல்லி வேதனைப்படுகிறதான தெய்வ ஜனமே, இந்த வார்த்தை உங்களுக்கானதுதான். உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உச்சிதமான கோதுமையினால் த பெஸ்ட் கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்கள்ல தம்மை பின்பற்றி வந்த தம்முடைய ஜனத்திற்கு அவர் சொன்ன பல காரியத்தில் ஒன்றையும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அது என்னவெனில், தம்மிடத்தில் வந்த ஜனத்தை பார்த்து அகாய்த்து பட்சிகளை எல்லாம் கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவைகளை போஷிக்கிறவர் அவர்களை விட விசேஷமானவர்களாய் இருக்கிற உங்களை நிச்சயம் போஷிப்பார். ஆதலால் நாளை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். தேவ ஜனமே, எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நம்முடைய தெய்வம் அவர் பெரியவர். அவர் சொன்ன அடுத்த வார்த்தை, நான் தேவர்களுக்கெல்லாம் தேவனாய் இருக்கிறேன், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு ஒருவனும் இல்லை என்று சொல்லி இவ்வளவு தைரியமாய் டிக்ளேர் பண்ணின தெய்வம் இந்த கால ஓலை உங்களை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு நேரா இந்த வார்த்தையை அடியனை கொண்டு கர்த்தர் அனுப்புகிறார். ஆதலால் பயப்பட வேண்டாம். த பெஸ்ட், இதுவரை நீங்கள் சந்திக்காத, இதுவரை நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மையை கர்த்தர் இந்த கால ஓலை உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆதி சபை மோசேனாலே எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நடத்தப்படுகிற வேளையில அவர்கள் விதைக்கல, அறுக்கல. பவுல் சொல்லுகிறான், நான் விதைத்தேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான் என்று சொல்லி. ஆனா அந்த சபை விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. ஆனால் அவர்களை பரலோகத்தின் மன்னாவினாலே, தேவ தூதர்களின் அப்பத்தினாலே போஷித்த அந்த தெய்வம் என்று மாறாதவர். நாம் பிறப்பதற்கு முன்பே, இந்த பூமியில் பிறந்த பின்பு நாம் சுமந்து வரப்போகிற சாபங்கள், அந்த பாவ கிரியைகள், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா துஷ்ட கிரியைகளும் நின்று நம்மை விடுவிக்க நீங்கள் கேட்காமலே, நாம் விண்ணப்பிக்காமலே, நம்முடைய தாய் தகப்பன் விரும்பாமலே, கேட்காமலே அவர்களை விட நம்மை நேசித்தபடி நாளை தெய்வம் நம் ஒவ்வொருவருக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இவ்வளவாய் உங்கள் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம், அவருடைய ஜீவனை, அவருடைய இரத்தத்தை உங்களுக்காய் சிந்த ஒப்பு கொடுத்த தெய்வம் எப்படி உங்களை கைவிட
கைவிடுவார். உங்கள் சத்துருக்களின் எண்ணம்படி, உங்களுடைய எதிராளுடைய சிந்தைப்படி, அவருடைய திட்டத்தின்படி எப்படி உங்களை விழுந்து கிடக்க விடுவார். விழுந்திருக்கிற உங்களை இந்த கால ஓலை கர்த்தர் எழுப்பி அவர்களுக்கு முன்பாய் நிறுத்தி, எப்படி கோலியாத்துக்கு முன்பு சின்ன தாவீது தைரியமாய் நின்றானோ அப்படி இந்த கால ஓலை ஆகாரம் என்பது, உச்சிதமான கோதுமை என்பது நம்முடைய சரீரத்துக்கான ஆகாரம். மனிதர் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில நாம் உட்கொள்ளுகிறதான ஆகாரம் நம்முடைய சரீரத்துக்கு பலனை கொடுக்கிறது. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாய் செய்வதற்கு, தடையில்லாமல் செயல்படுவதற்கு, அது நம்முடைய சரீரத்துக்கு தேவையான போஷாக்கை கொடுப்பதுதான் ஆகாரத்தினுடைய குணமாகும். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால ஓலை அப்படி த பெஸ்ட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்துல நீங்க எடுக்க வேண்டிய ஜெயத்தை இந்த நாள்ல நீங்கள் சுதந்திரிக்க எடுக்க, அது உங்கள் வேலை ஸ்தலத்தின் ப்ரமோஷன் ஆகட்டும், உங்கள் வேலை ஸ்தலத்தின் உயர்வாகட்டும், உங்க படிப்பு காரியமாகட்டும், தடைப்பட்டு போன எந்த காரியமானாலும், வீட்டு காரியமானாலும், பிள்ளைகள் காரியமானாலும், உங்களுடைய பைனான்சியல் காரியம் ஏதுவானாலும், படிப்பானாலும், கர்த்தர் அவை எல்லாவற்றில் நின்று த பெஸ்ட் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்துகிற உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிப்பா. இந்த கோதுமை என்று சொல்லும் போதெல்லாம் எனக்கு உடனடியாய் நினைவுக்கு வருவது 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். அங்கே எலிசாவின் காலத்துல ஒரு பெரிய பஞ்சத்துல, ஒரு அவலத்துல சபை தேசம் சிக்கி இருக்கும் போது, சுற்றிலும் சத்துருக்கள் அவர்களை சூழ்ந்திருந்த போது, எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு ராஜாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. அது என்னவெனில், அவன் சொன்னான், நாளை இந்நேரத்துல ஒரு மரக்கால் கோதுமை மா 1 ரூபாய்க்கும், ஒரு மரக்கால் வார்கோதுமை 1 ரூபாய்க்கும் விற்கப்படும் என்று சொல்லி தைரியப்படுத்தும் போது, அந்த ராஜாவோடு இருந்த மந்திரி அதற்கு எதிர்மறையாய், அவன் அவிசுவாசியை போல அவன் பேசின வார்த்தை என்னவெனில், தேவ மனிதனே, எலிசாவே, தீர்க்கதரிசியே, இது எப்படி சாத்தியம்? கர்த்தர் வானத்தின் பலகணியை திறந்தாலும் இத்தனை ஜனத்திற்கு இத்தனை பசி கொடுமையில இத்தனை நாட்கள் அவதிப்பட்டவர்களுக்கு இது எம்மாத்திரம், இது எப்படி நடக்கும், இது சாத்தியமல்ல என்று சொல்லி அவிசுவாசை போன்று அவன் பேசின போது, உடனடியாய் அவனுக்கு நேராய் தேவனுடைய வார்த்தை வந்து சொன்னது. எலிசா திரும்ப வாயை திறந்து அந்த அவிசுவாசிக்கு சொன்ன வார்த்தை, இந்த செய்தியை நாளை நீ கேட்ப பார்ப்ப, ஆனா இதை நீ ருசிப்பதில்லை, அனுபவிப்பதில்லை என்று சொல்லி அவனுடைய மரணத்தை நாசுக்காக வெளிப்படுத்தி விட்டான். நேரடியாய் நீ மரித்து போவது நடக்கும் போது என்று சொல்லி இருக்கலாம். அப்படி அல்ல. தெய்வம் மனிதன் அல்ல, அவர் தெய்வமானபடினாலே தெளிவாய் காரியத்தை சொன்னா அதை புரிந்து கொள்ளணும்னா நம்ம அத்திமரத்தை இதோட ஒப்பிட்டு பாருங்க. அத்திமரத்தின் இடத்துல கனிக்காய் வந்தபோது அங்கே கனி இல்லை. அப்பொழுது இயேசு, நீ பட்டு போ, நீ காய்ந்து போ, நீ ஒருவருக்கும் இனி பிரயோஜனமற்று இரு என்று சொல்லி அப்படி வார்த்தைகளை அள்ளி போடாம அவர் சொன்ன வார்த்தை, இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் புசிப்பதில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அது சாயங்காலத்துக்கெல்லாம் காய்ந்து போனது என்பதை நாம் அறிந்திருக்கிறார். ஆம் தெய்வ ஜனமே, இந்த வார்த்தை விசுவாசிங்க. அந்த அவிசுவாசை போன்று நாம் இருக்க வேண்டாம். தேவன் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். சவுல் ராஜாவின் காலத்துல சாலமோன் பரிந்து பேசும்போது கர்த்தர் சொன்னார், அந்த காரியத்தை குறித்து நீ மனஸ்தாபப்படுகிற எனக்கு மனஸ்தாபம் அல்ல, நான் தள்ளினதே அவனை எழுப்பினது, அவனை அபிஷேகித்தது என்று சொல்லி தேவன் தன்னுடைய ஸ்டாண்ட்ல நின்று காரியத்தை செய்தார். அது போல இந்த கால போல எந்த சூழ்நிலையின் ஊடே நீங்களும் உங்கள் பிள்ளையும் குடும்பமும் நீங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் அதை நான் அறிய, கர்த்தர் அதை அறிந்தபடினால இந்த கால ஓட இந்த வார்த்தையை அனுப்புகிறார். நீங்கள் அந்த அவிசுவாசை போன்று அவிசுவாசியாய் இல்லாம இதை கர்த்தர் நிச்சயம் செய்வார் என்று த பெஸ்ட் கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். நான் என் வேலை ஸ்தலத்தில், என் படிப்புல, என் வீட்டு காரியத்தில், என் பிள்ளைகள் எதிர்காலத்துல த பெஸ்ட் கர்த்தரிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி விசுவாசிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து நல்ல சாட்சிகளை நாங்களும் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த என்னால கர்த்தர் உங்களை நடத்தட்டும் என்று சொல்லி உங்களை நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவ கருணையும் சமாதானமும் உங்கள் மேல் தங்கி இருக்கட்டும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம்.
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால ஓலை என்னோடு ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு முன்பாய் வந்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தாவே இந்த வருடத்தை துவங்கி இந்த 10ஆம் தேதி கால ஓலை வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் பல எதிர்பார்ப்பின் மத்தியிலே நின்று கொண்டு இருக்கிற அவர்களுக்கு இதுவரை ஒன்றுமில்லை, ஒன்றும் காணாமல் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பார் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறேன். கண்மலையின் தேனால் உன்னை திருப்தியாக்குவன் என்று சொல்லி அதற்காய் சூத்திரம் ஆண்டவரே. நீரே த பெஸ்ட் அவர்களுக்கு செய்ய போறதற்காய் நன்றி. மனிதன் மறுத்த, மனிதன் தடைப்படுத்தின, மனிதர்கள் எழும்பி அவமானப்படுத்தின, வெட்கப்படுத்தின, கொடுக்க மறுத்த த பெஸ்ட் கர்த்தரே கொடுப்பதற்காக சோத்திரம். அதை உடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால இவர்கள் பெற்றுக்கொள்ள, இவர்கள் அதை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். அதை தடைப்படுத்துகிற எல்லா தடைகளும், வானமண்டலத்தின் எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். பிள்ளைகள் அதை நின்று விடுவிக்கப்பட்டு கர்த்தர் கொடுக்கிற அந்த பெஸ்டான நன்மையை இந்த நாள்ல பெற்றுக்கொண்டு இவர்கள் எடுக்கிற முயற்சி, இவருடைய வியாபாரம், இவருடைய வேலை ஸ்தலம், இவருடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலேயும் அதை அனுபவிக்க கர்த்தர் இந்த நாள்ல கிருபை செய்யும்படி கருவைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபத்தை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.